எபிசோட் ஸ்டார்டிங்ல வழக்கம் போலவே அந்த நரேட்டர் பார்க்ல விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு கதை சொல்ல வராரு. இந்த கதையோட பேரு த ஓவர் ஹெட் ரேக். இப்ப ட்ரெயின்ல நிறைய பேசஞ்சர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டயர்டா போயிட்டு இருக்க, அப்ப ஹாயாஷின்னு ஒருத்தன் நிக்கவே முடியலன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு ட்ரெயின்ல பேக்ஸ் எல்லாம் வைக்கிற ரேக்ஸை பார்த்துட்டு இருக்க, அங்க கேவலமான ஒரு விஷயம் இவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாருமே அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணாம பேசிட்டு இருக்க, ஹாயாஷிக்கு இங்க என்ன நடக்குது, நம்ம கண்ணு மட்டும் தான் தெரியுதா, மத்த யாருமே அத நோட் பண்ணலையா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்துல, ட்ரெயின் வேகமா போய் ஒரு இடத்துல சடனா நிக்குது. அண்ட் அந்த சவுண்டுங்கிறது பேசஞ்சர்ஸ்க்கு ஹெவியா விழுது. அப்ப ஆயாஷியும் திரும்பவும் அந்த ரேக்க பாக்க, அப்ப அவன் பார்த்த அந்த ஒரு விஷயம் இப்ப இல்ல. ஸோ நாம ஒரு வேளை இமேஜினேஷன் தான் பண்ணியிருக்கோம் போல. நமக்கு தான் அப்படி தோணியிருக்கு. அப்படி சொல்லி அவனும் நினைச்சுன்னு இருக்க, அப்ப ட்ரெயின்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆக, ஆயாஷிக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு லைட் மட்டும் அவன் சைடுல எரியுது. அப்ப ஆயாஷிக்கு மேல இருக்கிற ரேக்ல ஒரு சத்தம் கேட்க, அந்த ரேக் அவன் பார்க்கும்போது தான் தெரியுது. அவன் பார்த்த அந்த கேவலமான விஷயம் அந்த ரேக்ல தான் இருக்கு. அண்ட் அது அவன பாக்குது. ஸோ அத பார்த்ததும் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. பயத்துல இவனுக்கு அதிகமா வேர்த்தும் கொட்டுது. அண்ட் அந்த விஷயத்த யாருமே அங்க நோட் பண்ணாம தான் இப்பயும் இருக்கிறாங்க. இது ஏங்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியாம அவனும் கீழ குனிஞ்சுட்டு, இது எதுவும் உண்மை இல்லை, இது எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லி அவனும் பயத்துல இருந்திருக்க, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு விஷயம் அவன்கிட்ட வருது. அதுக்கப்புறம் அந்த கேவலமான விஷயம் இவன் கிட்ட வர, இவனுக்கு அத பார்த்ததும் இன்னும் பயம் அதிகமாகுது. அண்ட் அது மொத்தமா அவனையும் சூழ்ந்துருது. அண்ட் இதோட இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது.